சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் முதல் முறையாக 63,000 ரூபாயை கடந்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி முதல் முறையாக தங்கம் விலை 60,000 ரூபாயை கடந்தது. கடந்த 31ஆம் தேதி தங்கம் விலை ஒரு சவரன் 61,840 ரூபாயாக அதிகரித்தது. பட்ஜெட் தாக்கலான அன்று தங்கம் விலை முதன்முறையாக 62,000 கடந்தது. இந்நிலையில் நேற்று ஒரு சவரன் 840 ரூபாய் உயர்ந்த தங்கம் 62,480 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்ததால் தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் இன்று ஒரே நாளில் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டது. ஒரு கிராம் தங்கம் 95 ரூபாய் உயர்ந்து 7,905 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று ஒரு ரூபாய் உயர்ந்து 107 ரூபாயாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,07,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 3,640 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை மேலும் பெரிய அளவில் உயரும் என தங்க நகைகள் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சொலானி தெரிவித்துள்ளார். குறுகிய கால முதலீடாக தங்கம் மாறிவிட்டதால் முதலீட்டாளர்கள் வாங்கி குவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது வர்த்தக போர் தொடங்கி இருக்கிறது. இந்த வர்த்தக போரில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது ஒரு தனி பக்கம். ஆனால் இதில் முழுவதுமாக பாதிக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்தும் இந்த 800-900 கோடி மக்களும் இதன் பெருமளவில் பாதிப்பார்கள். ஏனென்றால் உலக பொருளாதாரம் இதனால் கீழ் நோக்கி போகும். அதனால் பெரும்பாலான முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது நுகர்வோராகட்டும் இவங்க எல்லாமே பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் உலக சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயரும். இன்னும் பார்க்க போனால் தங்கம் விலை இது இன்னும் உயரவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பெரிய அளவில் உயர காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முன்பெல்லாம் தங்கம் என்பது நீண்ட கால முதலீடுக்கு உகந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருந்தது. இனி வரும் காலங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், குறுகிய கால முதலீடுகளுக்கும் தங்கம் நல்ல ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியிலும் அல்லது முதலீட்டாளர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது.